ஸ்ரீ மகாகணபதியே நமக. ஸ்ரீ சரஸ்வதி நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நிறைந்த பௌர்ணமி தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்த பங்குனி உத்தர திருநாளில் நாம் சுந்தரகாண்ட பாராயணம் நிறைவு செய்ய உள்ளோம். காயத்ரி மந்திரத்துக்கு நிகர் என்றும் வேத பாராயணத்துக்கு சமம் என்றும் சொல்லப்படும் ஸ்ரீ சீதாராம வாழ்விற்கு திருப்புமுனையாக அமைந்த ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்தை இந்த நன்னாளில் சொல்வோர் கேட்போர் உயர்ந்த மங்களகரமான பலன்களை பெறுவார். அவரது இல்லத்தில் ஐஸ்வர்யம் கொழிக்கும். அவரது அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சிறந்த கல்வி, சத்புத்திர பேரு, வீடு, நிலம் என சகலமும் பெறுவார்கள். தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். பித்ருக்களின் ஆசை கிட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். இகத்திலும் சுகம் பெற்று சொர்க்கவாசமும் பெறுவார் என்பதாக இதன் பலஸ்ருதி சொல்கிறது. இன்று நாம் சர்க்கம் 64 முதல் 68 வரையும் ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கம் பாராயணம் செய்து அத்துடன் மங்களம் சொல்லி நிறைவு செய்யலாம். இத்துடன் பாராயணம் செய்பவர் ஸ்ரீராம ஜெயம், ஜெய் சீதாராம், ஜெய் ஹனுமான் பதிவிடவும். நாம பதிவுக்குள்ள போகலாம். சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் சர்க்கம் 64. கண்டேன் சீதையை. ததிமுகன் சுக்ரீவனையும் ராமலட்சுமணர்களையும் நமஸ்கரித்து மகிழ்ச்சியுடன் மதுவனம் வந்திறங்கினான். இதற்குள் பல வானரர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்திருந்தனர். அங்கதனிடம், குழந்தாய், உன் சிற்றப்பன் சீக்கிரமாய் உங்களை அங்கே வரும்படி கூறினான். இளவரசனான உனக்கும் இத்தோட்டத்தில் உரிமை இருப்பதை காவலர்கள் உணரவில்லை. அதை மறந்துவிடு. நமக்குள் பகைமை எதற்கு என்றான். அங்கதன் உடனே அனைத்து வானர வீரர்களையும் கூட்டினான். நாம் இனியும் இங்கு காலம் தாழ்த்துவது சரியல்ல. பிரபு நமது வெற்றி செய்தி யூகித்திருக்க வேண்டும். உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டான். யுவராஜா என்ற அதிகார தோரணை இல்லாமல் வினயத்தோடு எங்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கும் தங்களைப் போல் பூமியில் உண்டோ? பணிவு மங்களத்தின் படிக்கட்டுகள். உங்கள் வார்த்தை எங்கள் வேதம் என்றனர் வானர வீரர்கள். புறப்படுவோம் என்றான் அங்கதன். அங்கதன் முன்பறக்க அனைவரும் பின்தொடர்ந்தனர். ததிமுகன் போனதும் ஹனுமான் வரவில்லையே என்று ஏங்கினார் ஸ்ரீராமபிரான். சுக்ரீவன், பிரபு, காலக்கெடுவை தாண்டி ஏமாற்றத்தோடு வானரர்கள் திரும்ப மாட்டார்கள், உயிரை மாய்த்து கொண்டிருப்பார்களோ என்ற கவலை இதுகாரும் இருந்தது. இப்போது மனம் சந்தோஷமாக இருக்கிறது. வெற்றி செய்தியை அவர்கள் வாயால் கேட்கும் ஆவல் அதிகரித்திருக்கிறது. துக்கம் பசியையும் நித்ரையையும் அழிக்க கூடியது. இவர்கள் பழச்சோலையையே துவம்சம் செய்திருக்கிறார்கள் என்றால் அது லேசானதா? சீத்தையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்ற என் வார்த்தையை நம்புங்கள். இதை ஹனுமான் தான் செய்திருப்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. யோசனை சொல்கிறவன் ஜாம்பவானாய் இருந்தாலும் முயற்சி எடுத்து முடிப்பவன் ஆஞ்சநேயனை. சந்தோஷப்பட வேண்டிய சமயத்தில் வருந்தலாமா என்று சமாதானம் சொன்னான். அதே சமயம் ஆகாயத்தில் வானர வீரர்கள் உற்சாகத்தோடு பறந்து வருவது தெரிந்தது. ஹனுமானும் அங்கதனும் முதலில் இறங்க மற்றவர்கள் வரிசையாக குதித்தனர். ஹனுமான் சுக்ரீவனையும் ராமலட்சுமணர்களையும் வணங்கிய பின் ராகவன் முகம் நோக்கி, கண்டேன் சீத்தையை. யாதொரு ஆபத்தும் இல்லாமல் பதிவிரதா தர்மத்தை பூரணமாக கடைபிடித்து வருகின்றாள் என்று கூறினார். வெற்றி செய்தி கொண்டு வந்த மாருதியை லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் கண்ணிமைக்காமல் பார்த்தனர். அதில் மதிப்பும் பிரியமும் நிறைந்திருந்தது. ராமனுடைய ஆனந்தத்திற்கும் எல்லையே இல்லை. இத்துடன் சர்க்கம் 64 நிறைவடைந்தது. சர்க்கம் 65. சூடாமணி கொடுத்தல். ராமலட்சுமணர்கள் தங்கியிருந்த இடம் பிரஸ்ரவணகிரி. வானரர்கள் ஹனுமான் தங்களிடம் சொன்ன நற்செய்தியை தாங்களே நேரில் ராமபிரானிடம் சொல்ல வேண்டும் என்ற உந்துதலால் ஆளுக்கொன்றாக தாங்களே ராமனிடம் கூறினர். ராமச்சந்திரமூர்த்தியும் அதை புரிந்து கொண்டு புன்னகையுடன் சீதையின் நிலையை கேட்டறிந்து கொண்டார். பிறகு வானர சிரேஷ்டர்களே, சீதை என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறாள்? அவள் என்னென்ன விதமாய் கேள்வி கேட்டாள் என்று ராமர் வினவவும் அது ஹனுமானுக்குத்தான் தெரியும் என்று ஒதுங்கிக் கொண்டனர் வானரர்கள். பின்னர் ஆஞ்சநேயர் முன்வந்து சீதை இருக்கும் தென் திசை நோக்கி சிரமேல் கைகூப்பி நமஸ்கரித்து கடல் தாண்டும் போது ஏற்பட்ட இடையூறுகளை சொல்லாமல் சீதையை அசோகவனத்தில் கண்டதும் ராட்சசிகள் அவளை மிரட்டியதும் ராவணனோடு அவள் ஒரு துரும்பை கிள்ளி போட்டு பேசியதையும் ராவணனின் கெடுவையும் கூறினார். அழுக்கும் தூசியும் நிறைந்த அலங்கரிக்கப்படாத சிற்பம் போன்ற அவளை கண்முன் வார்த்தைகளால் கொண்டு வந்தார். ராமனை வர்ணிக்க சொல்லி அவள் கேட்டு ஆனந்தித்ததையும் கூறினார். சுக்ரீவனையும் தன்னையும் சந்தித்த விதத்தை கேட்டு தெரிந்து கொண்டதை சொன்னார். ராமனுடைய கௌரவம் கீர்த்திக்கு பங்கம் வரக்கூடாது என்பதில் அவளது அக்கறையை எடுத்து சொன்னார். அப்புறம் அடையாளங்களை சொன்ன போது அவளுக்கு ஏற்பட்ட துக்கத்தை கூறி சூடாமணியை வணக்கமாய் சமர்ப்பித்தார். மகாராஜா, ஒவ்வொரு வினாடியும் கொன்று விடுவேன், தின்று விடுவேன் என்று மிரட்டும் ராட்சசிகள் நடுவில் 1 மாதமே பிழைத்திருப்பேன் என்று போய் சுக்ரீவனிடம் சொல்லு. அதோடு அவர் க்ஷேமத்தையும் விசாரித்ததாக கூறு என்றாள் பிராட்டி.
அதனால் இப்போதே சமுத்திரத்தை தாண்டும் உபாயங்களை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று முடித்தார் மாருதி. இத்துடன் சர்க்கம் 65 நிறைவடைந்தது. சர்க்கம் 66 சூடாமணியை கண்ட ராமனின் துக்கம். சூடாமணியை கண்ட ராமபிரான் அதை மார்போடு அணைத்துக் கொண்டார். பிறகு சுக்ரீவனை பார்த்து, சிநேகிதனை, என் திருமண சமயத்தில் சீதையின் தந்தை ஜனக மகாராஜா இதை என் தந்தை தசரதரிடம் கொடுக்க அவர் அதை என்னிடம் கொடுத்து சீதையின் கூந்தலில் சூட்டச் சொன்னார். அதை நான் சீதையின் தலையில் சூட்ட சீதையின் தாய் எனக்கு உதவி செய்தார். என் சீதையின் தலையை அலங்கரித்த இந்த ஆபரணம் ஹனுமானின் பிரயத்னத்தால் இப்போது என் கையில் ஒளிவிடுகிறது. சீதையின் தலையில் இருந்ததாலேயே இதற்கு இத்தனை பெருமை. இது சமுத்திரத்திலிருந்து எடுத்த ரத்னங்களால் உருவாக்கப்பட்டது. ஜனகரின் யாக பரிசாக தேவேந்திரன் அவருக்கு கொடுத்தது. லக்ஷ்மணா, இதில் தந்தையின் கரம் பட்டிருக்கிறது. நமக்கு 1 மாத அவகாசம் தந்திருக்கிறாள் மைதிலி. அவள் இருக்கும் இடம் இப்போது தெரிந்துவிட்டது. அழகும் பயமும் கொண்ட என் சீதையின் துன்பம் தெரிந்த பிறகும் நான் வாழாவிருப்பதா? ஆஞ்சநேயா, என்னை சீதையிடம் அழைத்துச் செல். மாருதி, உண்மையை ஒழிக்காமல் சொல். தாகம் கொண்டவனுக்கு திருப்தியாகும் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும். சீத்தை சொன்னதை ஒன்று விடாமல் மறுபடியும் சொல் என்று தீனமாக கேட்டார் ரகுவீரர். இத்துடன் சர்க்கம் 66 நிறைவடைந்தது. சர்க்கம் 67 ஹனுமனின் ஆறுதல். ரகுநந்தனா, காக்காசுனுடைய உபதிரவத்திலிருந்து காத்தவர் ராவணஹிம்சையிலிருந்து எப்போது மீட்க வரப்போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல சொன்னார்கள். தர்பையில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து எறிந்தவர் என் பர்த்தா. நாக கந்தர்வ அசுர மருதர்களும் அஸ்திர வித்தையில் அவருக்கு நிகராவரோ? லக்ஷ்மணரின் ரோஷம் எங்கே போயிற்று? அவர்கள் என்னை பிரிந்ததை பொருட்படுத்தாதால் நான் பாவி என்று தெரிகிறது என்று துக்கத்துடன் கண்ணீர் சொரிந்தார்கள். நான் அவர்களை பலவிதத்திலும் சமாதானப்படுத்தினேன். பிறகு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வஸ்திரத்தில் முடிந்திருந்த இந்த சூடாமணியை எனக்கு கொடுத்தார். நான் புறப்பட உத்தரவு கேட்டதும் குரல் தழுத்தழுக்க, நீ இருப்பது எனக்கு தைரியமாக இருக்கிறது. ஆனால் நீ போய் செய்தி சொன்னால் அல்லவா என் பர்த்தாவும் மைத்துனரும் வர முடியும் என்று இருமனதாய் விடை கொடுத்தார். அந்த புண்ணியவதியை சீக்கிரமாய் துக்க சமுத்திரத்திலிருந்து கரையேற்ற வேண்டும் என்றார் ஆஞ்சநேயர். இத்துடன் சர்க்கம் 67 நிறைவடைந்தது. சர்க்கம் 68 ஹனுமனின் ஆறுதல் வார்த்தை. ஆஞ்சநேயா, உன் பேச்சு அமிர்ததாரைய செவி வழியாக உடலெங்கும் வியாபித்திருக்கிறது. இங்கு பார், மயிர்கூச்செறிவதை பார், இன்னும் நுணுக்கமாக சொல்லு என்றார் ராமபிரான். ஹனுமனும் சீதைக்கும் தனக்கும் நடந்த சம்பாஷணையை தொடர்ந்து சொல்லலானார். உனக்கு தங்கி போக வேண்டும் என்று தோன்றினால் ஒரு நாள் தாமதித்து போ. ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் போய் ஓய்வெடுத்துக்கொள். இப்போது ஒதுங்கி இருக்கும் துக்கம் நீ போனதும் வந்து என்னை பிடித்துக் கொள்ளும். ஒருவேளை நீ போய் சொல்லி ராமலட்சுமணர்கள் படை திரட்டி கொண்டு வருவதற்குள் என் உயிர் போய்விடலாம். அப்படி போய்விட்டால் சீத்தை கடைசி வரை உங்களையே நினைத்துக் கொண்டிருந்தாள் என்று என் பதியிடம் நீ சொல்வாயா? வாயுவையும் உன்னையும் கருடனையும் தவிர இப்பெரும் கடலை எவராலும் தாண்ட முடியாது. ராமலட்சுமணர்கள் எவ்விதம் இதை கடப்பார்கள் என்று சந்தேகப்பட்டு கேட்டார்கள். தாயே, சுக்ரீவனிடம் உள்ள வானர சேனை அளவிலும் பலத்திலும் மிக பெரியது. வானரர்கள் காரியம் எதுவும் இல்லாமலேயே ஆகாயத்தில் பலமுறை சுற்றுவார்கள். அவர்களில் எனக்கு மேலானவர்களும் சமமானவர்களும் உண்டு. நானே தாழ்ந்த பலம் உள்ளவன். ராமலட்சுமணர்களை நானே எனது முதுகில் சுமந்து வருவேன். வானர படைகள் பறந்து வந்து இலங்கையை கலக்குவார்கள். வெகு விரைவில் யுத்த கோஷங்களையும் ராட்சச ஸ்திரீகளின் அவல புலம்பல்களையும் நீங்கள் செவிமடுக்கப் போகிறீர்கள். கலங்காதிருங்கள். சூரிய சந்திரர்களைப் போல ராமலட்சுமணர்கள் இலங்கையில் இறங்கி ராவணனை பந்துமித்திரர்களோடு ஜெயித்து வனவாசம் முடிந்து தங்களுடன் அயோத்தி சென்று ராஜ்யாபிஷேகம் நடக்கும் போது தாங்கள் எத்தனை பாக்கியசாலி என்பதை உணர்வீர்கள் என்று நான் உறுதியான குரலில் சொல்லவும் ஜனககுமாரியின் முகம் தெளிவுற்றது என்று ஹனுமான் நயமாக கூறவும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாருதியை தன் வாத்சல்யமான பார்வையால் நீராட்டினார். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ சுந்தரகாண்டம் முழுமையும் பாராயணம் செய்பவர்கள் பட்டாபிஷேக சர்க்கத்தை படித்தே முடிக்க வேண்டும். அல்லது குறிப்பிட்ட சர்க்கம் படிப்பவர்கள் வளையாவது செய்து ஆஞ்சநேயர் படத்துக்கு சாற்றுவது வெற்றியையும் சுபத்தையும் கொடுக்கும். இத்துடன் சர்க்கம் 68 நிறைவடைந்தது. ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கம். வானரப்படை தெற்கு நோக்கி சென்றது. ஹனுமான் எரித்த லங்கை மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. மந்திராலோசனை சபையில் விபீஷ்ணனும் அவனது கருத்தை ஒத்த 4 மந்திரிகளும் பேசியது ராவணனுக்கு பிடிக்காததால் அவர்கள்
சபையிலிருந்து அகற்றப்படுகிறார்கள். விபீஷ்ணன் ராமனை சரணடைகிறான். ராமன் அவனை மார்போடு அணைத்து உன்னோடு எழுவரானோம் என்று அகமகிழ்கிறார். 3 நாட்கள் தர்பையை பரப்பி தவமிருந்தும் சமுத்திரராஜன் வராததால் 4ஆம் நாள் பானம் தொடுக்கிறான் ராமன். பின் சமுத்திரராஜன் வந்து விஸ்வகர்மாவின் புதல்வனான நளனை கொண்டு அணை கட்டி கொள்ளும்படி சொல்கிறான். வானரர்கள் கல் கொண்டு வந்து போட சேத்துவில் அணை கட்டி லங்கை சேர்கிறார்கள். யுத்தம் நடக்கிறது. ராமன் வெற்றி கொள்கிறான். சீதை அக்னி பிரவேசம் செய்து தன் பதிவிரதா தன்மையை நிரூபிக்கிறாள். அனைவரும் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்தியை அடைகிறார்கள். ஜட்டாமுடி நீக்கி சகோதரர்கள் ராஜ அலங்காரம் பூணுகிறார்கள். சுக்ரீவனும் ஹனுமனும் விபீஷ்ணனும் வானர வீரர்களும் கௌரவிக்கப்பட்டார்கள். நாடே விழா கோலம் பூண்டிருந்தது. மறுநாளே பட்டாபிஷேகத்துக்கு நாள் நன்றாக இருக்கிறது என்றார் வசிஷ்டர். 500 புண்ணிய நதிகளிலிருந்து ஹனுமான், ஜாம்பவான், வேகதர்ஷி, ரிஷபன் முதலானவர்கள் தங்க கலசங்களில் தீர்த்தம் கொண்டு வந்தார்கள். சுக்ஷேனன் கிழக்கு சமுத்திரத்திலிருந்தும், ரிஷபன் தெற்கு சமுத்திரத்திலிருந்தும், கவையன் மேற்கு சமுத்திரத்திலிருந்தும், நளன் வடக்கு சமுத்திரத்திலிருந்தும் ஸ்வர்ண குடங்களில் நீர் எடுத்து வந்தனர். அதிகாலை அபியங்க ஸ்நானம் செய்து பட்டுடுத்தி ஸ்ரீராமனையும் பிராட்டியையும் அலங்கரித்து ரத்ன சிம்மாசனத்தில் அமர்த்தினர். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயன, சுயக்ஞர், கௌதமர், விஜயர் என்ற மகா ரிஷிகள் வேதமுறைப்படி புண்ணிய தீர்த்தத்தால் தேவதேவியருக்கு அபிஷேகம் செய்ததை அனைவரும் கண்டுகளித்தனர். அதன் பின் சகல ஔஷதிகள் கலந்த நதி நீரால் ரித்விக்குகளும் யுத்த வீரர்களும் ரகுநந்தனனை அபிஷேகித்தனர். அனைவருக்கும் அவரவர்க்குரிய பரிசுகளை தம்பதிகள் வழங்கினர். அன்னதானமும் ஸ்வர்ணதானமும் பல மாதங்கள் தொடர்ந்து நடந்தது. ஸ்ரீராமர் தம்பிகளுடன் 11,000 ஆண்டுகள் நீதிநெறி குறையாமல் ராஜ்ய பரிபாலனம் செய்தார். பரதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. பௌண்ட்ரீகம், அஸ்வமேதம், வாஜ்பேயம் முதலிய யாகங்களை கணக்கில்லாமல் செய்தார். ராமராஜ்யத்தில் அகால மரணம் ஏற்பட்டதில்லை. வானம் பொய்த்ததில்லை. மாதம் மும்மாறி பொழிந்தது. மக்கள் தர்ம நியாயத்தோடு செயல்பட்டனர். திருட்டு, கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் நிகழவில்லை. வியாதிகள் இல்லாததால் வைத்தியர்கள் விவசாயம் பார்த்தனர். புயல், வெள்ள அபாயம் கிடையாது. யஜ்ஞங்களால் அக்னி திருப்தி அடைந்திருந்தான். விருந்தினர்கள் அன்புடன் நடத்தப்பட்டனர். ஜனங்கள் சத்தியமே பேசினர். இதை படித்தவனும் கேட்டவனும் படிப்பிக்க செய்தவனும் சத்புத்திரர்களை பெறுவார்கள். தீயவர்களும் திருந்துவர். ஐஸ்வர்யம் கொழிக்கும். ராம பட்டாபிஷேகம் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து தீர்காயுளையும் ஆரோக்கியத்தையும் சிறந்த கல்வியையும் வீடு, நிலம் போன்ற சொத்துக்களையும் சொர்க்கவாசத்தையும் கொடுக்கும். பித்ருக்கள் மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறார்கள். இத்துடன் ராம பட்டாபிஷேக சர்க்கம் நிறைவடைந்தது. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம். நல்ல திவ்யமுக சந்திரனுக்கு சுபமங்களம். மாராபிராமனுக்கு மண்ணு பரந்தாமனுக்கு ஈராறு நாமனுக்கு ரவிகுல சோமனுக்கு தசரத பாலனுக்கு சக்கரவர்த்தி ராமனுக்கு தசாவதாரனுக்கு சங்கு சக்கரபூஷனுக்கு ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம். நல்ல திவ்யமுக சந்திரனுக்கு சுபமங்களம். நல்ல திவ்யமுக சந்திரனுக்கு சுபமங்களம். நல்ல திவ்யமுக சந்திரனுக்கு சுபமங்களம்.